வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. தாமரை ஆன்மீக தகவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது சஷ்டி விரதம். நம் தமிழ் மரபில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி மிகவும் பிரபலமானது. இந்த பழமொழியின் பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் அழகன் முருகனைப் போல அழகான குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை மட்டும் குறிக்கவில்லை. வாழ்க்கையில் நாம் வேண்டிக் கொள்ளும் எல்லாவிதமான நல்ல காரியங்களும் நிறைவேறும் என்ற ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் இது கொண்டுள்ளது. ஒரு மனிதன் பூரண மகிழ்ச்சியுடன் வாழத் தேவையானவை 16 வகையான செல்வங்கள். இந்த 16 வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரே விரதமாக சஷ்டி விரதம் கருதப்படுகிறது. நமக்கு தேவையான இந்த 16 செல்வங்களையும் பெற வேண்டுமெனில் சஷ்டி விரதத்தை நாம் முறையாகவும் பக்தியுடனும் கடைபிடிக்க வேண்டும். இந்த காணொளியில் சஷ்டி விரதத்தை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும், அதற்கான விதிமுறைகள் என்ன, எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதத்தை இருக்க முடியாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு குறிப்பாக நிறைவேற வேண்டிய வேண்டுதல்கள் இருந்தால் மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை தொடர்ந்து 6 முறை பக்தியுடன் கடைபிடித்தாலும் அதன் பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 சஷ்டி திதிகள் வருகின்றன. வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் வளர்ச்சி வேண்டும், கல்வியில் முன்னேற்றம் வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் போன்ற நல்ல காரியங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்க விரும்புபவர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் இருந்து விரதத்தை தொடங்கலாம். அதேபோல் வாழ்க்கையில் ஒருவரால் ஏற்படும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் அல்லது நோய் நொடி போன்ற துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தேய்பிறை சஷ்டி திதியிலிருந்து விரதத்தை தொடங்கலாம். அதன்பின் மாறி மாறி வரும் இந்த 2 சஷ்டி திதிகளிலும் பக்தியுடன் விரதம் இருந்து தொடர்ந்து 6 முறை முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் சுபிட்சமும் நன்மைகளும் பெருகும். விரதம் என்றால் பெரும்பாலானோர் உணவு சாப்பிடாமல் இருப்பதே என்று நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் விரதம் என்றால் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய நம் உடல், மனம் மற்றும் சிந்தனையை ஒழுங்குபடுத்துவது என்பதே அதன் உண்மையான பொருள். அதனால் சஷ்டி விரதத்தில் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு இறைவனை நினைத்து வழிபடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் முழு வீட்டையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் பூஜை அறையையாவது சுத்தமாக வைத்தாலும் போதுமானது. சஷ்டி விரத நாள் அன்று காலையில் எழுந்ததும் உங்கள் வேண்டுதலை மனதார கூறி நீங்கள் மேற்கொள்ளும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன்பின் காலை 7 மணிக்குள் குளித்து முடித்து பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபட வேண்டும். வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படம் இருந்தால் அது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. அதன்பின் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு நிற அரளிப்பூக்களை சூட்டி அலங்கரிக்கலாம். வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் அந்த வேலுக்கு பால், இளநீர் அல்லது பன்னீர் ஆகியவற்றில் எது கிடைக்கிறதோ அதனால் அபிஷேகம் செய்து பின்னர் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வேலையும் அலங்கரித்து வழிபட வேண்டும். அதன்பின் வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்குகளை ஏற்றி வைத்து வெற்றிலை, பாக்கு, 6 செவ்வாழை பழங்கள் மற்றும் சுண்டக்காய்ச்சிய பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். அதன்பின் உங்கள் வேண்டுதலுக்குரிய திருப்புகழ் துதியை பாராயணம் செய்யலாம். மேலும் கந்தர் அனுபூதி ஐ மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை உங்களால் முடிந்தவரை ராகத்தோடு மனமுருகி பாடலாம். அதன் பின்பு முருகப்பெருமானின் 108 நாமாவளிகளை சொல்லி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் உங்கள் வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் மனதார வைத்து அவரை சரணாகதி அடைய வேண்டும். பின்னர் தீபம் மற்றும் தூபம் காட்டி ஆராதனை செய்து விரதத்தை துவங்க வேண்டும். அதன் பின் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம். உங்களால் முழு உபவாசம் இருக்க முடிந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பாலை கொடுத்து பழங்களை அருகிலுள்ள குழந்தைகளுக்கு வழங்கிவிட்டு விரதத்தை தொடங்கலாம். அதன் பின்பு உங்கள் அன்றாட வேலைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த நாளில் புறம் பேசுதல், தீய வார்த்தைகள் பேசுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக
ஓம் சரவணபவ் என்ற முருகப்பெருமானின் திருநாமத்தை மனதிற்குள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது. மாலை நேரத்தில் வீட்டில் முருகப்பெருமானுக்கு புதிய பூக்களை சூட்டி அலங்கரிக்க வேண்டும். அதன் பின் ஒரு சுத்தமான மனைப்பலகையில் சட்கோணம் கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். உங்களால் 6 விளக்குகளிலும் நெய் தீபம் ஏற்ற முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு விளக்கிலாவது நெய் ஊற்றி அந்த விளக்கை முதலில் ஏற்றி வைத்து அதன் பின் மீதமுள்ள விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். காலை நேரத்தில் செய்த வழிபாட்டைப் போலவே வெற்றிலை, பாக்கு மற்றும் காய்ச்சிய பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். அதன் பின் திருப்புகழ் பாடல்கள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை ராகத்தோடு பக்தியுடன் பாடி பாராயணம் செய்யலாம். பின்னர் உங்கள் வேண்டுதல்களை மனமுருக முருகப்பெருமானிடம் கூறி தீபம் மற்றும் தூபம் காட்டி ஆராதனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். அதன் பின் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலை பிரசாதமாக அருந்தி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பிறகு மாலை நேரத்தில் எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் உறங்கச் செல்லும் முன் முருகப்பெருமானுக்கு இன்றைய விரதம் அவரின் அருளால் பரிபூரணமாக பூர்த்தியானதற்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல்களை நினைவில் கொண்டு அதை சீக்கிரம் நிறைவேற்றி தாருங்கள் என அன்புடன் முருகப்பெருமானுக்கு கோரிக்கை வைத்துவிட்டு ஒரு சுத்தமான விரிப்பில் தலையணை இல்லாமல் படுத்து உறங்க வேண்டும். உங்களால் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் பூஜை செய்ய முடியாவிட்டால் காலை வழிபாட்டின் போது சட்கோண தீபம் ஏற்றி வழிபடலாம். அதேபோல் மாலை நேரத்தில் மட்டுமே வழிபட முடிந்தால் மாலையில் சட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடலாம். ஒரு மனிதன் பூரண மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வாழ வேண்டுமெனில் வாழ்க்கையில் சில முக்கியமான செல்வங்கள் அவசியமாகின்றன என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அவை சாதாரண பொருள் செல்வம் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையை முழுமையாக்கும் 16 வகையான செல்வங்கள் என்று அவற்றை விளக்குகின்றனர். அந்த 16 செல்வங்கள் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், செல்வம், தானியம், புண்ணியம், மகிழ்ச்சி, ஞானம், அழகு, பெருமை, இளமை, துணிவு, ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளாகும். இந்த 16 செல்வங்களில் கல்வி ஒரு மனிதனுக்கு அறிவையும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனையும் அளிக்கிறது. புகழ் மனிதன் நல்ல செயல்கள் செய்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற உதவுகிறது. வலிமை மற்றும் துணிவு வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள உதவுகின்றன. வெற்றி மனிதனுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் அளிக்கிறது. நன்மக்கள் மற்றும் குடும்ப நலன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் தருகின்றன. செல்வம் மற்றும் தானியம் வாழ்க்கையை சுகமாக நடத்த உதவுகின்றன. புண்ணியம் நாம் செய்த நல்ல செயல்களின் பலனாக நமக்கு வரும் ஆபத்துகளை தடுக்கவும் பாதுகாக்கவும் செய்கிறது. ஞானம் மனிதனின் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொண்டு சரியான பாதையில் செல்ல வழிகாட்டுகிறது. அழகு, பெருமை மற்றும் இளமை மனித வாழ்க்கையின் அழகையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் மனிதன் நீண்ட காலம் நல்ல வாழ்வை வாழ உதவுகின்றன. மகிழ்ச்சி என்பது மேலே கூறப்பட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்ற ஒரு மனிதன் அடையும் பூரண திருப்தியின் அடையாளமாகும். இந்த 16 வகையான செல்வங்களையும் ஒரே நேரத்தில் அருள் புரிந்து வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக வழிபாடுகளில் ஒன்றாக சஷ்டி விரதம் கருதப்படுகிறது. நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தை கடைபிடிப்போம். முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களும் கிடைத்து எல்லோரின் வாழ்விலும் சுபிட்சமும் நன்மைகளும் பெருகட்டும். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் தாமரை ஆன்மீக தகவல் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.